டீச்சர் உங்களே எனக்கு தெரியும், ஆனா இவங்க உங்க கூட தான் இருக்காங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். நாங்க ரெண்டுமே ஒரே வீட்டு மருமக்கமா இருடா. என்ன டீச்சர் சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயோ இவன் வேற டீச்சருங்கானே. இவன் எப்ப டீச்சரா இருந்தா? அவனே என்ன டீச்சர்னு கூப்பிடுதான். அது ஏன் உனக்கு ஏன் காண்டாவுது? இல்ல உன்னை டீச்சருங்கானே அதான். ஏன் சொன்னாதான் என்ன? டீச்சர் இருடா வாரே. ஐயோ இங்க பாரு, ஏற்கனவே அங்க ஒருத்தர் எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா ஞாபகம் இல்ல. அதுவே ராத்துக்கோ இல்லாம இருக்கேன். இப்ப இவன் வேற வந்து என்ன டீச்சர்னு கூப்பிடுதான். எனக்கு இவன் யாருன்னே தெரியலையே. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் எனக்கு இவன் அடையாளம் தெரியலையே. டீச்சர் தலவாபுரம் தானே நீங்க? தலவாபுரமா? உனக்கு தலவாபுரமா? அது வந்து அப்ப இவங்களுக்கு தலவாபுரம் உங்களுக்கே தெரியாதா? அவன் சொல்லிதான் எனக்கு நீ தலவாபுரம்னு தெரியுது. நீ வேற ஏதாவது ஊரு சொன்ன? அது 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 வந்து சொல்ல மீனாக்குட்டி, நீ வேற ஏதாவது ஊரு சொன்ன? இல்ல, இந்த டீச்சருக்கு தலவாபுரம் தான். மீனா, நான் அப்புறமா எல்லாத்தையும் சொல்றேனே. இத்தனை வருஷத்துல என்கிட்ட மறைச்சிட்டல நீ. மறைக்கல, தேவையில்லை நினைச்சேன். சரி விடு. சரிடா, இவளை எப்படி உனக்கு தெரியும்? அது எப்படி இவ்வளவு வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சிருக்க? இவன் எங்க வீட்டுக்கு வந்தே 15 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு. இந்த டீச்சரோட பேச்சு யாருக்காவது மறக்குமா என்ன? சும்மா பொறிஞ்சு தள்ளிடுவாங்கல்ல. உன் வாய் தான் இங்க காட்டி கொடுத்துருக்கு. சரிடா, நீ யாரு? அதானே, நீ எப்படி இவளுக்கு தெரியும்? நீ பக்கத்துல இருக்காரம்னால உனக்கு எப்படி இவள தெரியும்? அது இருக்கட்டும், நம்ம ஊர் பையில தெரிஞ்சிருப்பா பரவாயில்ல. அடுத்த ஊர்க்கார பையில தெரிஞ்சிருக்கியா? அது எப்படி? யாதும் ஊரே யாவரும் கேளு கனியான் பூங்குன்றான் சொன்ன மாதிரி எனக்கு உள்ளூர் வெளியூர் அடுத்த ஊர் அடுத்த ஊர் எல்லாமே எனக்கு அத்துப்புட்டிதான். மீனா டீச்சர். டேய் மீனா டீச்சர்னு சொல்லாத, எனக்கு பக்கு பக்குன்னு வருது. ஓ நானா வருமே. டீச்சர் தானே சொல்லுவான். டீச்சரா? நீ எப்படி டீச்சரான? நான் என்ன ஆவல, இது ஆவாம இருக்கிறதுக்கு சப்பா கண்ணு கட்டுதே. சத்தியமா சொல்ல, நீ எப்ப டீச்சரா இருந்த? அதுல இவன் உனக்கு ஸ்டூடண்ட். டீச்சர் இருடா, உனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. சரிங்க டீச்சர். இங்க பாரு, நீ ஊர் பேரை மறைச்சிட்ட, நான் டீச்சருங்க தான் மறைச்சிட்டேன். ரெண்டுக்கும் சரியா போச்சுது, விட்டுரு. சரி டீச்சர், நீங்க இந்த ஊர்ல இருக்கீங்க? பக்கத்து ஊருடா. இங்க ஒரு வேலை விஷயமா போய்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பொது சேவை டீச்சர். பொது சேவையா? ஆமா டீச்சர். டேய், உங்க அப்பா பெரிய அரசியல்வாதினால நீயும் பொது சேவையில இறங்கிட்டியா? அதுக்கு பேர் பொது சேவை வராதே. அப்பதான் டீச்சர் அரசியலே, நான் சும்மா பொது சேவை தான் டீச்சர். சரி. இப்போ உங்க அப்பா என்னடா இருக்காரு? அரசியல் தான், ஆனா இப்ப அப்பா எந்த பதவியிலும் இல்ல. ஏன் மொத உங்க அப்பா அரசியல்ல இருந்தாவல்ல? அதான் மொத்தமா ஒருத்தர் குத்தைக்கு வாங்கி வச்சிருக்காரு எம்பி பதவிய. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அதான்க்கா, அந்த கோட்டையூரி நல்ல சிவன் அவர் தான் மொத்தமா குத்தைக்கு எடுத்துட்டாரு. கோட்டையூர் நல்ல சிவன்னா விக்ரம் அப்பா தானே? இரு, ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். டேய் டேனியலே. சொல்லுங்க டீச்சர். டேய், உங்க அப்பா தானே நம்ம தொகுதிக்கு எம்பியா இருந்தாரு? அதான்க்கா, அவர் மொத்தமா குத்தைக்கு வாங்கிட்டார் பணத்தை கொடுத்து. இந்த திருப்ப தேர்தல நின்னா தோத்துருவாரு, அதனாலேயே மோகனை நிப்பாட்டிட்டாரு. மோகனா? அதான் அவர் மோகன் இந்த கமிஷனரா இருந்தாருல போலீஸா, அவரை நிப்பாட்டி இருக்காரு. விக்ரமே? இப்ப அவன் தானே நிக்கிறான். அவன் என்ன? ஆள் பலம் பண பலம் எல்லாமே இருக்குது. உங்க அப்பா ஒண்ணும் வில்லாதி வில்லராச்சே. ஏன் உங்க அப்பா கிட்ட இல்லாத பணம் அடியாளா? அவரு அவர் மோகனை நிப்பாட்டிட்டாரு. எங்க அப்பா தான் என்ன நிப்பாட்ட மாட்டேக்கார. வேண்டாமா, அவருடைய அரசியல் போதுமா, நான் வேண்டாமா. மீனா என்னமோ பிளான போட்டுட்டா. டேய், உனக்கு தான் சேவை மனப்பான்மை அதிகமா உண்டே, நீ நின்ற வேண்டியதானடா. அப்பா தானே உதவி பண்ண முடியும், பண்ண மாட்டாராம். என்ன பண்ண? இந்த வருஷம் மட்டும் அந்த நல்ல சிவன் நின்னாருன்னா தோத்திருப்பாரு டீச்சர். அதுக்காகவே மவனை நிப்பாட்டிட்டாரு. அந்த நல்ல சிவன் இந்த வருஷம் நின்று இருந்தாருன்னா நான் நின்று ஜெயிச்சிருப்பேன். ஏன்னா காசு பணமே எனக்கு தேவைப்பட்டிருக்காது. ஏன்னா ஊர்ல அவ்வளவு கெட்ட பேர் வாங்கி வச்சிருக்காரு. தொகுதிக்கு ₹1 செஞ்சது கிடையாது. ஓட்டு கேட்க வந்தாலே மக்கள் ஓடட்டு அடிச்சிருந்திருப்பாங்க. அந்த தைரியத்துலதான் நான் இந்த வருஷம் நிக்கலான்னு நினைச்சேன். சரி, அது கள்ள பைய மவனை கொண்டு இறக்கிட்டாரு. ஆனா மக்களுக்கு தெரியாத நல்ல போஸ்டிங் வந்திருக்காரு, கமிஷனரா வந்திருக்காருன்னு தானே பாக்குறாங்க. நானும் 5 வருஷமா சேவை பண்ணிட்டு இருக்கேன். என்ன யாருக்கும் கண்டு தெரிய மாட்டேங்க.
எங்க அப்பாவே என்ன நம்பி பணத்தை கொடுக்க மாட்டேக்காரு. நான் என்ன பண்ணட்டும் டீச்சர்? பணம் இருந்தா நீ ஜெயிச்சிருவ, அப்படிதானே? நாமினேஷன் பண்ணதுக்கே பணம் தேவைப்படுதே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்து உதவுறோம், எப்படியா இந்த தேர்தலில் நின்னுடான்னு சொன்னாங்க. ஆனா அவங்க கொடுக்கற பணம் நோட்டீஸ் ஓட்டதுக்கு கூட காண மாட்டேங்குது. இன்னும் எவ்வளவு தேவைப்படும்? அது பத்தி 80 லட்சம் ரூபாய்க்கு தேவைப்படும் டீச்சர். 80 லட்சம் ரூபாய் இருந்தா நானும் ஜெயிச்சிருவேனே. 80 லட்சம் ரூபாய் இருந்தா நீ ஜெயிச்சிருவ. 80 லட்சம் ரூபாய் இருந்தா நான் ஜெயிச்சிருவேன் டீச்சர். தேர்தல் நாமினேஷன் பண்ணதுக்கே கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படும். நின்னா அந்த விக்ரம நீ ஜெயிச்சிருவ. சத்தியமா ஜெயிச்சிருவேன். 5 வருஷமா பொது சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த தெருவே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. எல்லா ஏற்பாடும் நான் பண்ணது. கஷ்டமா தான் இருக்கு இந்த திருப்பி தேர்தல நிக்க முடியலையேன்னு. சரி, தேர்தல நிக்க முடியட்ட என்ன, என் சேவை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்குள்ள இந்த ஊரு நாசமா போனவன் விக்ரம் கையில மாட்டிக்கணும். நானும் கேள்விப்பட்டேன் அந்த விக்ரம் நல்லவன் கிடையாதுன்னு. என்ன செய்ய, அவனை ஏத்து போட்டுட்டு இருக்கு இங்க யாருமே இல்ல. அவனுக்கு கொடுத்து வச்சிருக்குது. அவ அப்பா நம்பி குடுக்கறாரு பணத்தை, நல்ல செலவழிக்கிறான். அவனுக்கு அடிச்சிருக்கு ஜாக்பாட்டு. அவனை எதிர்த்து கூட இங்க போட்டிட்டதுக்கு ஒரு ஆளு கிடையாது. ஏன் இல்ல மீனா? யாரு டீச்சர் இருக்கா இங்க அவனை ஏத்து யாருமே போட்டுட்ட மாதிரி தெரியல. ஏன்னா அவன்கிட்ட பணம் அப்படி இருக்குது. அது மட்டும் இல்ல, நிறைய செல்வாக்கு வேற. ஏன்டா டேனியலே, வாங்கிட்ட இல்லாத செல்வாக்கா? உனக்கு இந்த தொகுதி புள்ள அத்தைப்படி தானே? அது புரியுதான். சரி, அத விடு. ஒருவேளை இன்னொரு ஆள் ஏத்து நிக்கின்னு வச்சுக்கயேன், அப்ப அந்த விக்ரம் ஜெயிப்பானா? ஜெயிக்கானோ இல்லையோ, ஆனா ஓட்டு கலைஞ்சிரும். எதிர்கட்சிக்காரங்களுக்கு கொண்டாட்டமா போயிரும். யார வேலை கொடுத்து வாங்கலான்னு யோசிப்பாங்க. அவனுக்கு கொஞ்சம் பயம் வரும். அதுக்கு பயந்தாது ஊர் மக்களுக்கு ஏதாவது செய்வான். ஒருவேளை அவன் தோத்துட்டா? அதுக்கு அவனை ஏத்து நிக்கிறவங்க நல்லவங்களா இருக்கணும். நல்லவங்க நின்னா அந்த விக்ரமா தோக்கடிச்சிடலாம். பிறகு அவன் எம்பி பதவியில இருக்க முடியாதுல்ல? இல்ல டீச்சர், அவனை ஒருத்த ஏத்து நிக்கான்னு தெரிஞ்சாலே அவன் ஆட்டம் கண்டுருவான். அவனுக்கு பயம் கொடுத்துரும். ஏதோ போதுடா எனக்கு. அவனுக்கு பயம் வரும்ல? கட்டாயம் வரும் டீச்சர். இப்ப ஏத்து நிக்க யாரு இல்லங்க தைரியத்துல இருந்து இத்தனை ஆட்டம் தைரியமா போடுறான். ஏத்து நிக்க வைக்கிறேன். மீனா, நீ கை வைக்காத இடமே இல்ல போலுக்க. வேலையில இருந்து என் தம்பி மாறு தூக்குனானுவன். எம்பி பதவியில இருந்து நான் தூக்குறேன். ஏய், நீ ஏத்து நில்லுடா. நீ நாமினேஷன் பண்ணு. உனக்கு துணையா நான் நிக்கிறேன். டீச்சர் 80 லட்சம் ரூபாய் தானே? நான் தாரேன், நீ நில்லு. நில்லு. டீச்சர், ஒரு ரூபா 2 ரூபாய் இல்ல, 80 லட்சம் ரூபாய் ஆகும். என் மாமியார் மானத்தை வாங்குவேன், என் மாமியார் அழிச்சே கட்டுவேன்னு ஒருத்தர் கங்கணம் கட்டிட்டு இருக்கான். அவனை அழிக்கிறதுக்காக எனக்கு 80 லட்சம் ரூபாய் ஒரு பெருசே இல்ல. என் உசுர கூட கொடுப்பேன் என் மாமியாருக்காக. 80 லட்சம் ரூபாய் நான் கொடுக்க மாட்டேன். மீனா, நான் தாரேன்டா. டீச்சர் மீனாங்க வாய. என்ன 80 லட்சம் ரூபாய்? நம்ம மாமியாரை காப்பாத்துறதுக்காக நான் உசுரே கொடுப்பேன். 80 லட்சம் ரூபாய் கொடுக்க மாட்டேன். நம்ம மாமியார் அவமானப்படுத்தணும்னு துடிச்சிட்டு கிடக்கான், தெரியும்ல? தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த 80 லட்சம் ரூபாய் பெருசு இல்ல. அவனை அழிக்கிறதுக்கு ஒரே ஆயுதம் இவன் மட்டும்தான். அந்த பதவி இருக்க போய் தானே ஆடுறான். அதை நம்ம தட்டி தூக்கிட்டோம்னா அவனை வீழ்த்திடலாம். வீழ்த்தது கொண்டு இல்ல, எப்ப நம்ம மாமியார் அவமானப்படுத்தி அழிக்க நினைச்சானோ அதுக்கப்புறம் வாழறதுக்கு தகுதி இல்லாதவன். ஒரு பொண்ணு முன்னேறிட்டானே, இப்படி அழிக்கிறதுக்காக கங்கணம் கட்டிட்டு அலையறான். அவனை விட்டு வைக்க சொல்றியா? 80 லட்சம் ரூபாய் என் உசுர பணைய வச்சாது நான் அடைப்பேன். நீ பண்ணு, உனக்கு துணையா நான் இருக்கேன். வீட்டுல யாருக்கிட்டையும் 80 லட்சம் ரூபாய் தானே, நான் பாத்துக்கிறேன். 80 லட்சம் ரூபாய் டீச்சர், 80 லட்சம் ரூபாய் எங்க அப்பாவே என்ன நம்பி கொடுக்க மாட்டாரு. நான் உன்னை நம்புறேன். நான் உனக்கு கொடுக்கறேன்டா. டீச்சர், நீ எனக்கு செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். அந்த விக்ரம தோக்கடிக்கணும். அப்ப மோவே 2 பேருமே நீ அரசியல்ல இருக்க கூடாது. அது என்னால முடியும் டீச்சர். ஆனா எப்படி நீங்க 80 லட்சம் ரூபாய்? என் தலைய அடமான வச்சாது நான் அந்த 80 லட்சம் ரூபாய் நான் உனக்கு தாரேன். டீச்சர், 80னா 80ல இருந்து முடியாது. நான் உங்ககிட்ட இருந்து வாங்கணுக்காக சொல்லல, உண்மை சொல்லிக்கிட்டு இருக்கேன். தெரியும், கூட ஆகும்னு எனக்கும் தெரியும். என்ன வேணாலும் பண்ணு, ஆனா நீ ஜெயிக்கணும். ஏக்கா, நான் வீடு வீடா போய் ஓட்டு கட்டாலே மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு கிராமமா பார்த்து பார்த்து எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருக்கேன். இப்ப நான் போட்டிட்டதுனாலதான் எல்லாரும் விக்ரமுக்கு ஓட்டு போடுவாங்க. இன்னொன்னுக்கா, ஒருவேளை நான் தோத்தா கூட விக்ரமால மறுபடியும் இங்க எம்பியா நிக்க முடியாது.
என்ன சொல்ற? இல்ல டீச்சர், இங்க இருக்க எல்லா ஓட்டும் அவனுக்கு உள்ற போய் தானே அவன் கெத்தா நிக்கிறான். ஓட்டு பிரிஞ்சிட்டுனா பயம் கொடுத்துரும்ல. ஜெயிச்சிடலாம் டீச்சர், கட்டாயமா ஜெயிக்கலாம். நீ நாமினேஷன் பண்ணு, நான் பணத்தோட வரேன். நம்பலாம்ல டீச்சர்? என்ன நம்புடா. டீச்சர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு டீச்சர். நான் இப்பவே எல்லா ஏற்பாடும் பண்றேன். டேய் சீக்கிரம் வாங்கடா, நாம தேர்தல் நாமினேஷன் பண்ணலாம். ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும். ஜெயிக்கிறேன் டீச்சர், ஜெயிக்கிறேன். சரிடா, நீ எந்த ஊரு? நானும் தலவாபுரம் தான் டீச்சர். நான் சின்ன பிள்ளைல உங்ககிட்ட டியூஷன் படிச்சேன். நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ டியூஷன் எடுத்தீங்க. உங்ககிட்ட நான் தான் படிச்சேன், 7ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேன். நான் சாம்வேலு, அவன் பிரவீன் எல்லாமே உங்ககிட்ட தான் படிச்சோம். எனக்கு ஞாபகமே இல்லையடா. டீச்சர் நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. ஆனா என்ன, உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க உங்க வாயை பார்த்து. சும்மா பொறிஞ்சு தள்ளிட மாட்டீங்க. நீங்க லவ் மேரேஜ் தானே? அது வந்து ஆமா. அந்த அண்ணனே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அது நீ பிறகு பேசலாமே. சரி அதை விடு, நான் சொன்ன வேலையை முடிச்சிருவல நீ. இதெல்லாம் ஜெயிச்சிருவேன் டீச்சர். நீங்க நாமினேஷன் பண்ணும்போது கூட மட்டும் வாங்க. இனி உனக்கு பக்கம் வரமா நான் தான் இருப்பேன். இது போதும் டீச்சர். டீச்சர் அப்புறம் நீங்க தலவாபுரம் வரவே இல்லையா? இல்ல. எதுக்கு நீங்க அந்த ஊருக்கு வரவே இல்ல? டேய் உனக்கு பக்கத்துல இருக்க ஊர் தானடா, நீ எப்படி தலவாபுரத்துக்கு போன? டீச்சர் தலவாபுரங்கிறது எங்க அம்மா ஊரு. டீச்சர் அது எங்க அம்மா ஊரு. எங்க தாத்தா வீட்டுல நின்னு படிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் இவங்க டியூஷன் படிச்சேன். சரி நீ தேர்தலுக்கான வேலையெல்லாம் பாரு, நான் சாயங்காலம் வந்து பாக்குறேன். நமக்குன்னு ஒரு ஆபீஸ் போட வேண்டி இருக்கும் டீச்சர். சரி ஆபீஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிரு, நான் வரேன். ஓகே டீச்சர். சீக்கிரம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் வரேன். நீங்க இல்லாமல டீச்சர் ஒரு கலக்கு கலக்கும் டீச்சர். சூப்பர்டா. சரி நான் சாயங்காலம் வந்து உன்னை பாக்குறேன். நான் முக்கியமான ஒரு வேலை விஷயமா போய்கிட்டு இருக்கேன். என்ன? ஓகே டீச்சர். டீச்சர் 80 லட்சம் ரூபாய் எவ்வளவு பரட்ட முடியுமா பரட்டுங்க. நானும் என் சைடுல இருந்து கொஞ்சம் பரட்டுறேன். நீங்க இவ்வளவு உதவி பண்ண வந்துட்டீங்க, நானும் முயற்சி பண்றேன் டீச்சர். பரவாயில்லடா, நான் பாத்துக்கிறேன். அதான் சொல்லிட்டேனே, என் தலையை அடமானம் வச்சாது நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். நீ சந்தோஷமா போ. என்ன பெத்தவர் கூட என்ன நம்பல. நீங்க நம்புனீங்க பாருங்க, நிச்சயமா நான் ஜெயிப்பேன் டீச்சர். தலவாபுரம் மீனா. சரி சரி யார்ட்டும் சொல்ல மாட்டேன். தலவாபுரம்னா இப்ப பொண்ணு தர இருக்கானே, அந்த ஊர் பக்கத்து ஊர் தானே? அன்னைக்கு தெரியாத மாதிரியே நடந்துகிட்ட. அந்த ஊருக்குள்ள தானே போகணும். ஆமா, அவன் ஏதோ காதலுக்கு இதழுன்னா நீ குமார தானே விரும்புன. அதெல்லாம் அப்புறமா மட்டும் சொல்றேனே. சரி அதை விடு, அதையுமா தெரிஞ்சு என்ன பண்ண போறேன். ஆனா அநியாயத்துக்கு ஊரை மறைச்சிட்ட பத்தியா? ஆமா பொழுதுல பக்கத்து ஊர்ல உனக்கு பொண்ணு தெரிய தெரிஞ்சிருக்குமே? இல்ல தெரியாது. சரி. நினைவினில் அனலும் அடிக்குது, இதயம் துடிக்குது, துணை வரத்தா. இப்போ நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? காதலர்களா இருந்தோம், கணவன் மனைவி ஆக போறோம்ல, கனவு மாதிரி இருக்குல்ல? அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்குது. நீ முழுச எனக்கு சொந்தமாக போற, என் மனைவி. நிஜமான சார், சந்தோஷமா இருக்குது. எனக்கு அழுகையே வந்துரு போல இருக்கு. என் தேர்மொழி எனக்கு மனைவியா? ஆமா, இன்னைக்கு ஒரு நைட்டு தான், நாளைக்கு நம்ம 2 பேரும் சொந்தம். ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? இந்த நேரத்தை நம்ம மறக்கவே கூடாது. ஏன்னா இது திரும்ப வராது. நாளையில இருந்து நீ எனக்கு, நான் உனக்கு. அதனால நான் இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட இருக்க போறேன். இப்ப யாரு உங்களை விட போறா? எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? இப்போ எனக்கு கனவு மாதிரியே இருக்குது. ஆமா. என் தேன்மொழி எனக்கு சொந்தமா போறா. கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம இதே மாதிரி தான் இருக்கணும். கண்டிப்பா எப்பவும் இதே மாதிரி தான் இருக்கணும். நான் உங்களுக்கு, நீங்க எனக்குன்னு நம்ம வாழணும். சரி, என்கிட்ட நீ வேற ஏதாவது எதிர்பார்க்கறியா? உங்க அன்பு மட்டும்தான், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். அகந்திருக்க ஒரு பொழுதும் அறியம்மா, கண்ணி முகத்தை விட்டு வேறதையும் தெரிய, வங்கத்தில வேறஞ்ச மஞ்ச கிழங்கெடுத்து ஒரசியம்மா, இங்கு அங்கும் பூசி வரும் எழிலிருக்கும் அரசி, குடியிருப்போம் கூண்டு கிளியே, கொஞ்சி கிடப்போம் வாடி வெடியே, யார சொல்லித்தான் பாடி அடைச்ச சம்மதம்னு சொல்லு கிளியே, சாமத்துல வார. என்ன? ஒண்ணு இல்ல. ஏய் சொல்லு. சரி மொட்டை மேல உட்காந்து பேசிட்டு இருக்கலாமா? சரி வா. கிஷோரே. ஆமா.
அம்மா ரெண்டு சாப்பிட்டீங்களா என்ன? மண்டபத்துக்கு போகணுமா, காலையில 4 மணிக்கு போகணும். எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா என்ன? ரெடியா தான் இருக்கோம். காலையில 3:30க்கெல்லாம் மண்டபத்துக்கு போயிடணும். காலையில 5 மணிக்கெல்லாம் தாலி கட்டு, புரியுதா? புரியுதுமா. கொஞ்ச நேரம் தூங்குனா தூங்குங்க, அப்போ கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தூக்கமே வரல. சரிம்மா, அது அப்படிதான் இருக்கும். சரி, மன விட்டு பேசிட்டு இருங்க, நல்லா இருக்கும். சரி, நான் வேலையை பாக்குறேன்.